வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்டின்னா, ரிசல்ட்ல வந்து உங்க பேர் இல்லன்னா, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றது? நீங்க எவ்வளோ மதிப்பெண் பெற்றீங்கன்னு எப்படி பார்க்குறதுன்னு ஒரு யோசனைல இருப்பீங்க இல்லையா? அத பத்தி தான் பேச போறோம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும், இப்போ வருதோ, இன்னும் அடுத்த மாசம் வருதான்றது கரெக்ட்டா டீட்டெயிலா சொல்ல முடியல. ஏன்னா வந்து நம்ம விசாரிச்சத பொறுத்தவரைக்கும், நெக்ஸ்ட் மந்த் வர மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் வரலாம். வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ண போறோம். இப்போ வந்து ரிசல்ட்ட பத்தி பேசுறதில்ல. ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்க நேம் லிஸ்ட் இல்லன்னா, எப்படின்னு வந்து நீங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லையா? அத பத்தி தான் பேச போறோம். ரிசல்ட் வந்து இந்த மாரி கான்செப்ட்ல தான் வரும். சீரியல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் இது 2 இதுதான் வரும். இதுல வந்து என்னப்பா மதிப்பெண் குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ வந்து நீங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா தான், நீங்க வந்து அடுத்த வருஷம் வந்து முயற்சி பண்ணும்போது இன்னும் பெட்டரா வந்து பண்ணுவீங்க. ஒண்ணு மார்க்ல பிரச்சனையா இருக்கலாம். இல்லன்னா வந்து இன்டர்வியூல பிரச்சனையா இருக்கலாம். இல்ல அடிஷனல் பெனிஃபிட் சர்டிஃபிகேட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் இல்லையா? இப்போ இந்த மாரி வந்துட்டு நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு தெரியாது. நான் நெறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். கரெக்ட்டா பண்ணேன். எல்லாத்துலயும் நான் கரெக்ட்டா பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு மார்க் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாரி நினைப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லப் போறோம். அது என்னன்னா அப்படின்னா, ஆர்டிஐன்றது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஐ பண்றது தான் மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனு. ஆர்டிஐ மூலியமா வந்து தகவல் நம்ம போட்டோம்னா, அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுல வந்து நம்ம எப்படி வந்து கொஸ்டின் வந்து ரெய்ஸ் பண்றது, ஆன்லைன்ல எப்படி பண்றது, நீங்க வந்து ட்ராக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெறும் ரூ. 10 செலவுல உங்களோட மார்க், மதிப்பெண் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கான எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளம்பர எண் வந்து கம்பல்சரி தேவைப்படும். அதே மாரி மாவட்ட ஆள் சிறப்பு நிலையத்திற்கு வந்து நம்ம வந்து தகவல் பெறப்படணும். இதுக்கு வந்து நீங்க வந்து இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தருமபுரி மாவட்டம் இது எல்லாமே எழுதாது. கூட்டுறவுத்துறை தருமபுரி மாவட்டம், தலைவர் கூட்டுறவு சங்க மண்டல இணைப்பதிவாளர், மாவட்ட ஆள் சிறப்பு நிலையம் தருமபுரி மாவட்டம். இது வந்து நீங்க அட்ரஸ் வந்து நீங்க வந்து இங்க ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தலைப்பு என்னன்னா, தகவல் அறியும் உரிமை மனு, ரேஷன் கடை விற்பனையாளர் தேர்வின் மதிப்பெண் மற்றும் தகுதி விவரங்கள் குறித்து அப்படின்ற மாரி போட்டு, உங்களுடைய பெயரு, விண்ணப்பம், அப்ளிகேஷன் நம்பர் வந்து இன்டர்வியூல வந்துச்சுல்ல, அந்த விண்ணப்ப நம்பர குடுங்க. அ வினா அ தேர்வு இன்டர்வியூக்கான டேட் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நம்ம இங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு, இப்போ இதுல வந்து 4 கொஸ்டின் வந்து நம்ம வந்து கேள்வி வச்சிருக்கோம். இந்த கேள்வியிலேயே வந்து முழுசா வந்து நான் வந்து எல்லா தகவலும் வந்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்க அப்படின்றது மாரி எழுதணும். அதுக்கு வந்து நான் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்னு போடுங்க. இந்த தேர்வில் தகுதியான கட் ஆஃப் மதிப்பெண் என்ன அப்படி போட்டுருங்க. அ அதுக்கப்புறம் இந்த தேர்வில் சான்றுகள் மற்றும் மதிப்பெண் பட்டியல் அடிப்படையில் பெற்ற தகவல். இப்போ அ இன்டர்வியூல எவ்வளோ எடுத்த, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சான்று எவ்வளோ எடுத்த, அதுக்கப்புறம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ்ல வந்து எவ்வளோ மார்க் வந்துச்சு அதுன்றத பத்தி குடுக்கணும். தேர்வின் விதிமுறைகள் மற்றும் மதிப்பீட்டின் முறைகள் பற்றி விவரங்கள் அது வந்து ஸ்லாப் போட்டிருப்பாங்க இல்லையா? ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து அ அ இது பேசியிருப்போம் நோட்டிஃபிகேஷன்ல. இப்ப என்னன்னா, எப்படி வந்து நம்ம மதிப்பெண் எடுப்பாங்க 50க்கு 50 100க்கு 50 மதிப்பெண் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருப்போம். எப்படின்னா, இங்க விண்ணப்பம், தேர்வு முறை இங்க பாருங்க இங்க போட்டிருக்காங்க இல்லையா? நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி பெற்ற மதிப்பெண் மதிப்பு, பிளஸ் வந்து ஆக்சுவல் மதிப்பெண் சேர்த்து தான் வந்து 50 மதிப்பெண்ண வந்து போடுவாங்க. இதுக்கு 50, 50க்கு 50 விகிதத்தில போடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கான இதில வந்து போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வந்து எங்க ஆர்டிஐல வந்து நம்ம இங்க எழுதியிருக்கிறோம். இது வந்து போடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம 30 நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட டேட் உங்களோட பெயர், தொலைபேசி முகவரி, தேதி இது மட்டும் போட்டீங்கன்னா போதும். இது வந்து லெட்டரு. ஒண்ணு போஸ்ட்ல போடலாம். இல்லன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல போடலாம். ஆன்லைன்ல போட்டா, நீங்க எப்போ போகுது, என்ன பண்றது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஆஃப்லைன் போட்டீங்கன்னா, நீங்க வந்து அங்க போச்சுன்னா, அதுக்கப்புறம் வர வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. 2 முறையிலும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல எழுதுறவங்களுக்கு இத வந்து அப்படியே டைப் அ மேனுவலா எழுதி ஸ்டாம்ப் ரூ. 10 ஸ்டாம்ப வந்து அடிச்சு ஒட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ல வந்து போடணும். போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிஐ மூலியமா வந்து தகவல் வந்து சேரும். அதுக்கு மறுபடியும் போஸ்ட்ல இருந்து ரீப்ளை குடுப்பாங்க. அதேமாரி இதுக்கு வந்து தேவையான அட்டாச் ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விண்ணப்ப நகலுக்குள்ள இதுக்கு இன்டர்வியூ ஹால் டிக்கெட்டு, தேர்வு அறிவிப்பு நகல் அந்த ரிசல்ட் வந்துச்சுல்ல அது வந்து, அதுக்கப்புறம் அடையாள சான்றிதழ் வந்து ஏதோ ஒண்ணு ஆதார் கார்டு ஏதோ ஒண்ணு இருந்தா நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து எழுதுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டிஐ வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ மூலியமா எப்படி ரிக்வெஸ்ட் குடுக்குறதுன்னு ஆல்ரெடி ஒரு சாம்பிள் போட்டுருக்காங்க.
சிட்டிசன் வந்து ரிக்வெஸ்ட் குடுக்குறாங்க. அத வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பிஓக்கு அது வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. யாருக்கு போணும்னு சொல்லிட்டு. ஃபைனல் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரீப்ளை குடுக்குறாங்க. இதுதான் வந்து ஆர்டிஐல நடக்கிற தகவலு. இது வந்து நீங்க உள்ள போணும் அப்டின்னா, இது வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் வந்து சப்மிட் ரிக்வெஸ்ட் வந்து குடுத்தீங்கன்னா, இங்க உள்ள போகும். உள்ள போயிட்டு இது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லா ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சப்மிட் குடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போனதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, கேப்ச்சா போட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ வந்து நீங்க வந்து எதனா ஒர்க் பண்ணிட்டு பெண்டிங் இருந்தா பெண்டிங்ன்னு காட்டும். அப்படி இல்லன்னா வந்து நோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிரும் ஆர்டிஐக்குள்ள. இப்போ வந்து நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களோட பேரு எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து செலக்ஷன் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்ற மாரி இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டேட் லெவல்ல பார்க்கணுமா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வருதான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வரதுனால டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் குடுத்தீங்கன்னா, தருமபுரி வந்துரும். இதில வந்து கலெக்டர் ஆஃபீஸா, அசிஸ்டன்ட் வந்து டைரக்டர் வருது லேண்ட் சர்வேயர் வருதான்னு கேட்டீங்கன்னா, கலெக்டர்ல குடுத்துருங்க. கலெக்டர் குடுத்துட்டு, இதில வந்து பார்த்தோன்னா, உங்களோட டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்காங்க அப்டின்னா போடுங்க. அப்டி இல்ல அப்டின்னா, இது வந்து குடுத்துருங்க. ஆ இப்போ வந்து குடுத்துட்டு உங்களோட பெயரு, உங்களோட அட்ரஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பின்கோடு, அட்ரஸ்லாம் குடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுனா தமிழ்நாடு. மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாடுல தான் அப்ளை பண்ணியிருப்போம். அ தமிழ்நாடு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து தாலுக்கா வந்து நான் வந்து அரூர் தாலுக்கு இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு என்ன தாலுக்கு வருதோ அந்த தாலுக்கு குடுத்துருங்க. நான் வந்து பெண்ணாகரம் தாலுக்கு குடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெண்ணாகரத்தில வந்து என்ன இருக்கோ அத நீங்க குடுத்துருங்க. நாங்க வந்து பெண்ணாகரம் குடுத்தோம். இது வில்லேஜா ஒரு ஆ நகர்ப்புறமா இருக்கு. இத வந்து நம்ம வந்து ரூரல்னா ரூரலு, இல்லன்னா நகர்ப்புறம்னா நகர்ப்புறம் இது வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அ இங்க வந்து மெயில் ஐடி, உங்களோட அ ப Gmail ஐடி வந்து இதுலயே வந்துரும். அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து குடுத்துட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நீங்க வந்து வறுமை கோட்ல இருக்கிறீங்களா இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. நோ குடுத்துட்டு, இங்க ஆர்டிஐ விண்ணப்பத்தல இது இருக்குல்ல, அது வந்து நீங்க உங்க டைப் பண்ணது ஃபுல்லுமே அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃப் வேணா அட்டாச் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். 2ல 1 தான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கேப்ச்சா குடுத்துட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, பேமெண்ட் கேட்வேக்கு போயிரும். பேமெண்ட் கேட்வேக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அந்த ரூ. 10 வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். பேமெண்ட் பண்ணோனே ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து உங்க அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து உங்க இதுக்கு ஃபோனுக்கு வந்துரும். அது நீங்க பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். இது வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, நான் வந்து வேற ஆர்டிஐ போட்டது உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வந்து இது போட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு அவங்க வந்து ஒரு 15 நாள், 20 நாள்ல வந்து செக் பண்ணிட்டு, உங்களோட டீட்டெயில் மார்க் டீட்டெயில் எல்லாமே குடுப்பாங்க. அப்ப வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு குடுத்த மார்க் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து மேலும் இது பண்ணலாம். நீங்க வந்து உங்களோட மதிப்பெண்ணும், நீங்க எடுத்த இது வந்து என்ன இருக்கு கரெக்ட்டா இருக்கா அப்டின்னு பார்த்துட்டு, கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அடுத்த டைம் ட்ரை பண்றதுக்கே வந்து ஈஸியா இருக்கும். நீங்க எடுத்தது அது அவங்க குடுத்தது டார்கெட்டோட நீங்க மதிப்பெண் அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், டைரக்ட்டா வந்து தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் நிலையத்துக்கு போயிட்டு வந்து நீங்க வந்து அத என்கொயரி பண்ணலாம். அத என்கொயரி பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா, அதுக்கு எதனா பிரச்சனை இருந்தா அவங்க வந்து தீர்வு பண்ணுவாங்க அப்டின்றது என்னோட கருத்து. வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.